ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து கம்சி எல்லாம் சமைச்சேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சுறுசுறுப்பான மார்னிங் ரொட்டீன் தான் வந்து நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும், ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த மாதிரி ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். சின்ன சின்ன டிப்ஸஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸையே வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்துட்டு சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கலாம். தென் வீட்டில் வந்து குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கிற மாதிரியான ரெசிபீஸஸும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய டிப்ஸஸ் வந்து இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து சாட்டர்டே மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ எஸ்டர்டே வந்து இருந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து செஞ்சுருந்த சாப்பாடு மிச்சம் இருந்தது. அதை வந்து நல்லா கொஞ்சம் தயிர் விட்டு இந்த மாதிரி சாப்பாட்டை வந்து குக்கர்லேயே வந்து கரைச்சிட்டு ஒரு டம்ளரில் மாற்றிட்டு குடிக்கிறதுக்கு 2-3 வெங்காயம் வச்சு வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ மார்னிங் வந்துட்டு நான் டீ காஃபி பழக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சம்மர் சீசனுங்கிறனால முந்தின நாளே வந்துட்டு நான் பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அடிக்கடி வந்து பச்சை பட்டாணி குழம்பு நான் வீட்டில் வைப்பேன். ஆல்ரெடி ஒரு டிஎம்எல்னு பச்சை பட்டாணி ரெசிபீஸ் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு வந்து அந்த டேஸில் என்ன மாதிரி பண்ணேன்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அரிசியும் சீரகமும் வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ட்ரையாக இருக்க பேனில் ஆயிலெல்லாம் விடாமல் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சேம் அதே கடாயில் வந்துட்டு ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு பூண்டு ஒரு 4-5 பல், அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் வர மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே தக்காளி போட்டுட்டு 4-5 வரமிளகாய் வந்துட்டு உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு விதை எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துன்னு வந்து ஓரளவுக்கு சுருளை வதங்கி வரணுங்கிறதுக்காக வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வந்துட்டு கறி மசாலா வந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி தேங்காய் வந்து நம்ம சிறகணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 1 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நைஸாக தண்ணி விட்டு வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு. ஓகேங்களா? தென் வந்து குக்கரில் தான் வந்து நான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு சட்டுன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன டிப்பு தான். குக்கரில் குழம்பு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 பார்ட் ரெசிபி மாதிரி வந்து போயிடும். சீக்கிரமாக வந்து நம்ம கேஸும் வந்து தீராது, மிச்சம் பண்ணலாம். குக்கரில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வந்து 3 விசில், லோ ஃப்ளேமில் வந்து 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக கமகமன்னு வந்து நம்மளுக்கு பச்சை பட்டாணி குழம்பு ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடும். நான் சைட் பை சைட் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலும் வந்து செய்ய போகிறேன். ஸோ டக்குன்னு இதில் குக்கர் விசில் வரதுக்குள்ளே காயெல்லாம் வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வெண்டைக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கலாம். ஸோ அது மேலே இருக்க கொரன்னு இருக்கும், அந்த ஒரு மாதிரி முள்ளாக சின்னதாக இருக்க மாதிரி அது போயிடும். தென் வளவளப்பு தன்மையும் வந்து நம்மளுக்கு கம்மியாயிடும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா. தென் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது நம்ம நீஃப் இருக்க கத்தி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சிருங்க. நீஃப்லேயும் வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது. 4-5 வெண்டைக்காயை சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து பின்னாடி சைடு இருக்கிறது காம்பையும் முன்னாடி இருக்க காம்பையும் வெட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வெட்டணும் அப்படின்னா ஈஸியாகிடும். ஏன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம அதிக குவான்டிட்டி இருக்கிறதா தான் வந்து செய்வோம், எப்போவுமே சுருங்கிடும் எண்ணெயில் பொரிக்கும் போது. ஸோ நம்ம 5 வெண்டைக்காய் கூட மேக்ஸிமம் வச்சு வந்து கட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் சாப்பிங் போர்டில் கட் பண்ணும்போது. ஸோ தனியாக கத்தியில் கட் பண்ணோம் அப்படின்னாவோ இல்லை அருவாமனையில் அறுத்தோம் அப்படின்னாலும் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் சாப்பிங் போர்டில் வந்து இந்த மாதிரி 3 வெண்டைக்காய் இல்லைன்னா 5 வெண்டைக்காய் அந்த மாதிரி வச்சு நம்ம வெட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். தென் வந்து வெட்டின வெண்டைக்காயை பரவலாக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிசு தன்மை வந்து அதிகமாக நமக்கு வராது. ஸோ இப்போ நான் வெண்டைக்காய் எல்லாத்தையும் வந்து வெட்டி முடிச்சிட்டேன். ஸோ அதையும் வந்து நம்ம பொரித்து இப்போ பொரியல் பண்ணிடுவோம் வாங்க.
கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக வந்து நல்லா பொரித்து ஒரு மாதிரி கிறிஸ்பி ஸ்டேஜ் ஆக வரைக்கும் வந்துட்டு ஒரு 2 பேட்ச் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க வெண்டைக்காய் வந்து நார்மலாக வந்துட்டு எண்ணெயில் பொரிஞ்சதும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்பினஸில் ஒரு 50% வெண்டைக்காயும், அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு அரைவேக்காடு மாதிரி வெண்டைக்காயும் வந்து ஆஃப் பாயிலிங்கில் இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்ட பேட்ச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பேட்ச் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொரியலுக்கு வந்து சாப்பிடும்போது வெண்டைக்காய் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வெண்டைக்காயெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சேம் கடாயில் வந்துட்டு நான் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, அது உளுந்து பருப்பெல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே பேனை வந்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா பாத்திரம் வந்து சேராத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் குழம்புக்கும் வந்து இதில் தான் வந்து வதக்கினேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துகிட்டு எண்ணெயை வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நான் கடாயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெண்டைக்காய் பொரியலும் சேம் கடாயில் தான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே கடாயை மாற்றி நம்ம வாஷ் பண்ணி செய்யும்போது நிறைய பாத்திரம் வந்து விளக்குறதுக்கு விழுகிற மாதிரி இருக்காது. ஸோ கையோட வந்து கழுவுற மாதிரி இருக்கும். பாத்திரத்தையும் வந்து நல்லா நம்ம கையோட வாஷ் பண்ணி வைக்கும் போது அந்த கருப்பு படியாது எந்த பாத்திரத்துலையுமே. எனக்கு வந்து என்னோடய பாத்திரம் வந்து கருப்பு படிஞ்ச மாதிரி எனவே வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்களும் இந்த டிப்பை வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக வந்து சமையல் கட்டிலே நின்றுட்டுருக்க மாதிரி இருக்காது. ஸோ அந்த வேலைகள் வந்துட்டு நம்மளுக்கு டைமை வந்து சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா. ஸோ வெண்டைக்காய் பொரியலுக்கு கடுகெல்லாம் வந்து வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் 2, பூண்டு கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து உங்கள் குவான்டிட்டி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து குக்கர் வந்து விசில் வந்துட்டு குழம்பு வந்து குக்கரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதையும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் லிக்விடாக வேணும்ட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். தென் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைடில் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து ஃபைனலாக நம்ம சால்ட் உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா போதும். நான் வெங்காயம் வதக்கும் போதும் வந்து கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இந்த பொரியலும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இன்னும் சுருண்டு வரணும். குழம்பு வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் வந்து ரெடி ஆகிற கேப்பில் வந்து நம்மளுக்கு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சைட் பை சைட் வந்து நான் சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சமைக்கும் போதே வந்துட்டு நம்மளுக்கு அடுப்பில் வந்து வேலை இருக்கும் போதே வந்துட்டு பாத்திரத்தையும் கழுவி கமுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம சமையல் கட்டிலே இருக்க மாதிரி இருக்காது. தென் வந்து மார்னிங்கே வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் சமையல் கட்டில் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நைட் டின்னருக்கு மட்டும்தான் உள்ளே போவோம். ஸோ அந்த டேவே வந்து ஃப்ரீயாக இருக்கும். மார்னிங் டிஃபன் செஞ்சு லஞ்சுக்கு மறுபடியும் சமையல் செஞ்சு மறுபடியும் நைட்டுக்கு டின்னர் இல்லைன்னா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ சமையல் கட்டிலேயே இருந்துட்டுருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து மார்னிங் டைமில் சாப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான் டிஃபனை விட. ஸோ எனக்கு டிஃபன் ஐட்டம்ஸ் அதிகமாக லைக் பண்ணுறது இல்லை அவர் வீட்டில். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து செய்கிறது. ஸோ வெண்டைக்காய் வந்து அங்கே வதங்கி முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் இங்கே பாத்திரத்தையும் வந்து கழுவிட்டேன். ஸோ நல்ல சுருளை வந்து வதங்கி எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ வெண்டைக்காய் பொரியலும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழம்பும் வந்து அந்த இடத்துல நல்லா கொதிச்சு வந்து எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ரெசிபீஸஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பச்சை பட்டாணி எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. சேம் இதே மாதிரி நீங்கள் சுண்டல் குழம்பு, சன்னா குழம்பு கூட வந்து ட்ரை பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்க சாப்பிங் போர்டு, அதையும் வந்து கையோட உடனே வந்து வாஷ் பண்ணி நல்லா சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க லிக்விட் இருந்தது அப்படின்னாலும். ஏன்னா அந்த வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு வந்து நம்ம சாப்பிங் போர்டில் அப்படியே இருக்கும். வாஷ் பண்ணாமல் வச்சுட்டு அகைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து அந்த சாப்பிங் போர்ட்லேயும் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு வந்து ஒட்டிக்கும். தென் கத்தி எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே கீரை அந்த வெண்டைக்காய் எது அரைஞ்சோம் அப்படின்னாலும் வந்துட்டு கத்தியெல்லாம் வந்து டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜெர்ம்ஸும் வராது, அந்த எசன்ஸும் வந்து அந்த கத்தியிலேருந்து டக்குன்னு வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான் டிப்ஸ். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் லஞ்ச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல். நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். சாட்டர்டே மார்னிங்கர்னால வந்து எப்போவுமே ஏர்லி மார்னிங் குளிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு பூஜை செய்ய ரெடி பண்ணிடுவேன். ஸோ சாப்பாடெல்லாம் டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 7:30க்குள்ளேயே வந்து செஞ்சுருவேன் எப்போவுமே சாட்டர்டேக்குள்ளே. ஸோ அதனால் வந்துட்டு சாட்டர்டே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் தான் வந்து இன்றைக்கி பூஜைலாம் வந்து செஞ்சார். ஸோ ஃப்ரைடேஸில் எப்போ நான் பண்ணுவேன், இல்லைனா சாட்டர்டே மார்னிங்ஸும் நான் பண்ணுவேன். சம்டைம்ஸில் வந்து அவரும் வந்து பண்ணுவார். இன்றைக்கி உருளியெல்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த உருளி வந்து அமேசான்லேருந்து பை பண்ணதான். அவரோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் உருளி. ஸோ உருளி வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நானும் வந்து சைடில் நின்று வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ அவர் பூஜை பண்ணுறதையும் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வீட்டில் நல்லா வந்துட்டு டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.